إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولولا إذا بلغت الحلقوم وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு மின்ஹாஜுல் முஸ்லிமீன் நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகத்தில் அவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளையும் ஒரு கட்டுக்கோப்பில் அவன் வைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் விரும்பிய பிரகாரம் அவைகளை படைத்திருக்கிறான். விரும்பிய பிரகாரம் அவன் வாழ வைத்திருக்கிறான். அவன் விரும்பிய நேரத்தில் அவர்களுடைய உயிர்களையும் அவன் கைப்பற்றுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை வீணாக படைக்கவில்லை, விளையாட்டுக்காக வேண்டி படைக்கவும் இல்லை. ஒரு உன்னதமான பெருநோக்கத்துக்காக வேண்டி எங்களை அவன் படைத்திருக்கிறான். வாழ்க்கையையும் தந்திருக்கிறான், மௌத்தையும் தந்திருக்கிறான், நல்லவைகளையும் தந்திருக்கிறான். எங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய கெடுதிகளையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனை பொறுத்தவரையில் அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் மையமாக வைத்து அல்லாஹுடைய பொருத்தத்தையும் அல்லாஹுடைய சந்தோஷத்தையும் அடைந்து கொள்வதற்காக வேண்டி அவன் உழைப்பது, முயற்சிப்பது அவனுடைய மிக பெரிய ஒரு பொறுப்பாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய திருக்குர்ஆன் மரணத்தை பற்றி, மௌத்தை பற்றி மிக அதிகமாக கதைத்திருக்கிறது. மனிதன் எப்பொழுதுமே மௌத்துடைய சிந்தனையுடன் வாழ வேண்டும். நான் மௌத்தாக வந்திருக்கிறேன், என்னுடைய மௌத்து நிச்சயமானது, என்னுடைய வாழ்க்கை நிச்சயமற்றது. நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையா என்பது எனக்கு தெரியாது, ஆனால் நான் எப்போ ஒரு நாள் மௌத்தாகுவேன் என்பது நிச்சயமானது. உலகத்துக்கு வந்த அனைவரும் யாராக இருந்தாலும் சரி, இன்னக்க மையித்துன் வ இன்னஹும் மையித்தூன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், நீங்களும் மௌத்தாகுவீர்கள், அவர்களும் மௌத்தாகுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எழுதி வைத்திருக்கிறான். எழுதப்பட்ட நேரத்தில் என்னுடைய மௌத்து நிச்சயமாக என்னை வந்து சேரும் என்பதில் யாருக்குமே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனாலும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மௌத்துடன் சம்பந்தப்பட்ட பல விடயங்களை மறைத்து வைத்திருக்கிறான். அது யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சூரத்துல் லுக்மானுடைய கடைசி திருவசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான், வமா தத்ரி நஃப்ஸுன் பிஐயி அர்லின் தமூத். எந்த இடத்தில், எந்த பூமியில் எனக்கு மௌத்து வரும் என்பது யாருக்குமே தெரியாது. இலங்கையில் பிறந்து வளர்ந்த ஒருவர் திடீரென்று சொல்லி ஒரு ஒரு தேவைக்காக வேண்டி பிரயாணம் மேற்கொள்கிறார். அவருடைய மௌத்து அங்கே வந்து சேர்ந்து விட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, மரணம் என்று சொல்லக்கூடியது எங்கே வரும் என்பது யாருக்குமே தெரியாது. இதே போன்று என்னுடைய மௌத்து எப்படி வரும்? சுப்ஹானல்லாஹ், என்னுடைய மௌத்து எனக்கு எப்படி வரப்போகிறது? இதையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அந்த மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், குர்ஆனை விரித்து வைத்து ஓதிக்கொண்டிருந்த நிலையிலேயே மௌத்தாகிவிட்டார்கள். அந்த மக்களுக்கும் சுபசோபனம் உண்டாகட்டும், தொழுகையிலே சுஜூது செய்தார்கள். சுஜூதுக்காக வேண்டி தன்னுடைய நெத்தியை கொண்டு போய் பூமியிலே வைத்து அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடிக்கொண்டிருக்க இந்த நிலையிலே மௌத்தாகிவிட்டார்கள். அந்த மக்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதுகளாக ஜிஹாதுக்காக போன சந்தர்ப்பத்தில் அப்படியே காலம் சென்று விட்டார்கள். அந்த மாணவர்களின் மீது அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக. குர்ஆனை பாடமாக்குவதற்காக வேண்டி, குர்ஆனை படிப்பதற்காக வேண்டி மதரசாக்களுக்கு போனார்கள். ஆனால் நீயத்து வைத்து வெளிக்கிளம்பி போனார்கள். திரும்பி வீட்டுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை, மௌத்தாகிவிட்டார்கள். அந்த மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்வானாக.
ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லி தக்பீர் முழக்கத்துடன் தல்பியாவை சொல்லிக்கொண்டு காபாவை நாடி போனார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சிலருக்கு காபாவை காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது, சிலருக்கு அரஃபாவை காணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் அவர்களுக்கு நாட்டுக்கு ஊருக்கு திரும்பி வரக்கூடிய பாக்கியம் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. என்னுடைய மௌத்து எனக்கு எப்படி வரும் என்பதும் யாருக்குமே தெரியாது. இதே போன்று தான் என்னுடைய மௌத்து எனக்கு எப்படி வரும், எங்கே வரும், இதே போன்று மூணாவது என்னுடைய மௌத்து எனக்கு எப்பொழுது வரும் என்பதும் தெரியாது. நம்மில் அநேகமானவர்களுக்கு அவர்களுடைய பிறந்த நாளை பற்றிய ஞாபகம் இருக்கலாம். பிறந்த நாளை நாங்கள் வருடா வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது இஸ்லாத்தில் கூடுமா கூடாதா என்பதை இன்னும் ஒரு சந்தர்ப்பினூடாக நாங்கள் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள், ஒரு விடயத்தில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பிறந்த நாள் ஞாபகத்தில் இருக்கலாம், ஆனால் மௌத்தாகக்கூடிய திகதி எங்க யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் அதனை மறைத்து வைத்திருக்கிறான். அது ஒழிக்கப்பட்ட ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மௌத்து எப்பொழுது வரும் என்பதும் யாருக்குமே தெரியாது. இந்த சந்தர்ப்பத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்துக்காக வேண்டிய ஆயத்தமாகுவது, நல்ல மௌத்தை கேட்பது, நல்ல இடத்தில் மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது நம்முடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது, நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. சய்யிதுனா அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாழ்க்கையில் எப்பொழுதும் ஒரு துஆ கேட்பார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். நல்ல மௌத்தையும் கேட்டார்கள், நல்ல இடத்தில் மௌத்தாக வேண்டும் என்று ஆசையும் பட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நான் ஒரு ஷஹீதாக மௌத்தாக வேண்டும். சுப்ஹானல்லாஹ். தொழுகையாளியாக அல்ல, ஒரு நோம்பாளியாக அல்ல, இஸ்லாத்துக்காக வேண்டியே என்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு தியாகியாக என்னை மௌத்தாக்கு, நான் அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை தழுவ விரும்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். ஏன் காரணம்? ஷஹீதாக மௌத்தாகுவதை நபிமார்களும் விரும்பினார்கள். நான் ஷஹீதுகளாக மௌத்தாக வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக். யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் உயிர் தியாகம் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எனக்கு வழங்குவாயாக என்று துஆ கேட்கிறார்கள். இன்னும் ஒன்றையும் கேட்டார்கள், வர்ஸுக்னி வஜஅல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக். யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஊரில் என்னை மௌத்தாக்குவாயாக. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, மதீனா முனவ்வராவுடைய மௌத்தையும் கேட்டார்கள், ஷஹாதத்தையும் கேட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கு ஷஹாதத்தையும் வழங்கினான். மதீனா முனவ்வராவுடைய மௌத்தை மட்டுமல்ல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிம்பருடைய மிஹ்ராபுடைய மௌத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து விட்டான் என்று சொல்லக்கூடிய விடயங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாகித்தானாக வேண்டும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். ஒவ்வொரு ஆத்மாவும் மௌத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் இந்த ஆயத்தில் குர்ஆனுடைய அற்புதங்களில் ஒன்றுதான், குர்ஆன் ஒரு வார்த்தையில் அனைத்தையுமே உள்வாங்கிக் கொள்ளும். குர்ஆன் ஒரு வார்த்தையில் அனைத்து கட்டங்களையும் அடக்கிக் கொள்ளும். அதில் ஒன்றுதான் இதுவும். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் மௌத்தை சுவைத்துத்தான் ஆக வேண்டும். சுவைக்கும் பொழுது சில பேருடைய மௌத்து அவர்களுக்கு தேனை விடவும் இன்பமானதாக இருக்கும். சிலருடைய மரணம் அவர்களுக்கு வேப்பெண்ணெயை விட கசப்பாக இருக்கும். சஹாபாக்கள் மௌத்தாகிறார்கள். இன்னீ லஅஜிது ரீஹல் ஜன்னதி ஃபீ ஜபலி உஹுத். உஹுதுடைய மலை அடிவாரத்தில் சுவர்க்கத்துடைய வாடை வீசிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே மௌத்தாகி விட்டார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் மௌத்தாகிறார்கள். ஃபுஸ்து வரப்பில் கஅபா. கஅபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மௌத்தாகிறார்கள். இப்படியாக ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தூக்கிலேற்றப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ். ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தூக்கிலேற்றப்பட ஆயத்தப்படுகிறார்கள். தொழுகைக்காக வேண்டி அனுமதி கேட்டார்கள். 2 ரக்காத்துக்கள் வேகமாக தொழுது முடித்தார்கள். சொன்னார்கள், நான் மௌத்துக்கு பயந்துதான் தொழுகையை நீட்டுகிறேன் என்று சொல்லி என்னுடைய விரோதிகள் சொல்லுவார்களே, மக்கத்து காவர்கள் சொல்லுவார்களோ என்ற அச்சத்தின் காரணமாக தொழுகையை சுருக்கிக் கொண்டேன். வேகமாக சுருக்கமாக 2 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு ஒரு பைத்து படித்தார்கள். ஒரு ஷிஅர் சொன்னார்கள். அதில் சொல்லுகிறார்கள், என்னுடைய மௌத்து எனக்கு எப்படியும் வரலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் என்னுடைய அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு மிக பெருத்த
விருத்தமானது, மிக பெரியது என்று சொல்லிக்கொண்டே மௌத்தாகிவிட்டார்கள். அவர்களுக்கு அவருடைய மௌத்து தேனை விடவும் இன்பமாக இருந்தது. மௌத்தை நேசித்தார்கள், மௌத்தை விரும்பினார்கள். ஆனால் இதே சந்தர்ப்பத்தில் சிலருடைய மரணம் அவர்களுக்கு வேப்பெண்ணெயை விட கசப்பாக இருக்கும். அந்த மௌத்து வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலக்குமார்களுடைய வேதனை, மலக்குமார்களை சந்திக்க வேண்டிய கட்டம் உருவாகும். ஃபஅம்மா இன் கான மினல் முகذிபீன ضالீன் ஃபனுஸுலும் மின் ஹமீம் வதஸ்லியத்து ஜஹீம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான், மனம் போன போக்கில வாழ்ந்தவர்கள், தாண்டோண்டித்தனமாக வாழ்ந்தவர்கள், வழிகட்டு போனவர்களுடைய மௌத்தை பற்றி குர்ஆன் வஅஸ்ஹாபுஷ் ஷிமாலி மா அஸ்ஹாபுஷ் ஷிமால் في سموم وحميم وظل من يحموم لا بارد ولا كريم إنهم كانوا قبل ذلك. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக்கொண்டே போகிறான் அவர்களை பற்றி. கெட்டவர்கள், பாக்கியம் இல்லாதவர்கள், அபாக்கியசாலிகள் மௌத்தாகும் பொழுது எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய நிலை எப்படியாக இருக்கும் என்பதை குர்ஆன் மிகவும் அழகாக பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரெண்டு விடயத்தையும், நல்லோருடைய மௌத்தையும் அவாக்கியசாலியுடைய மௌத்தையும், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத் என்று சொல்லக்கூடிய வசனம் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க், தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க். யாருடைய கைவசம் ஆட்சி அதிகாரம் இருக்குகிறதோ அவன் உயர்ந்து விட்டான், அவன் தூய்மையாகி விட்டான் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லதி ஹலக்கல் மௌத். அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மௌத்தையும் படைத்திருக்கிறான், வல் ஹயாத், வாழ்வையும் படைத்திருக்கிறான். அவனுக்குத்தான் மௌத்தும் சொந்தம், அவனுக்குத்தான் வாழ்க்கையும் சொந்தம். உங்களுக்கு மரணத்தையும் தந்திருக்கிறான், உங்களுக்கு ஹயாத்தையும் தந்திருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், மௌத்துக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். இதைத்தான் ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லுகிறோம், இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய வாழ்நாள் மட்டுமல்ல, என்னுடைய மௌத்தும் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தமானது. நான் வாழ்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் வாழுவேன், நான் மௌத்தாகுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டித்தான் மௌத்தாகுவேன். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, அல்லாஹ் மௌத்தையும் படைத்திருக்கிறான், ஹயாத்தையும் படைத்திருக்கிறான். மௌத்துக்கும் சொந்தக்காரன், ஹயாத்துக்கும் சொந்தக்காரன். ஹதீஸ்களில் வந்திருக்கிறது, நாளை கியாமத்துடைய நாளையில் சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கு போய் சேர்ந்து விடுவார்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. நரகத்துக்கு போக வேண்டியவர்கள் நரகத்தின் பக்கமாக போய் சேர்ந்து விடுவார்கள். வஸீகல்லதீன தகூ ரப்பஹும் இலல் ஜன்னதி ஸுமரா வஸீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. அல்லாஹ் இரண்டையும் சுட்டிக்காட்டுகிறான். சாலை சாலையாக, கூட்டம் கூட்டமாக, ஜமாத்து ஜமாத்தாக சுவர்க்கத்துக்கு போக வேண்டியவர்கள் சுவனலோகத்தின் பக்கமாக போய்க் கொண்டிருப்பார்கள். கூட்டம் கூட்டமாக, ஜமாத்து ஜமாத்தாக நரகத்தின் பக்கமாக போக வேண்டியவர்கள் போய்க் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்கும் நரகவாதிகள் நரகத்துக்கும் போனதுக்கு பிறகு ஹதீஸ்ல வந்திருக்கிறது, யுக்தா பில் மௌத்தி, மௌத்தை கொண்டு வரப்படும் ஒரு ஆட்டினுடைய ரூபத்தில். ஒரு ஆட்டினுடைய ரூபத்தில் நரகத்துக்கும் சுவர்க்கத்துக்கும் இடையில் வைத்து மௌத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அறுத்து விடுவான். இந்த சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நரகவாதிகளும் இதை பார்ப்பார்கள், சுவர்க்கவாதிகளும் இதை பார்ப்பார்கள். சுவர்க்கவாதிகள் சந்தோஷத்தின் காரணமாக அன்றைய நாள் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால் லமாது ஃபர்ஹன், சந்தோஷத்தின் காரணமாக மௌத்தாகி விடுவார்கள். ஏன்? மௌத்து அறுக்கப்பட்டு விட்டது. இதற்கு பிறகு மரணம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நாங்கள் சந்திக்க மாட்டோம், மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்று எங்களை தொட்டுவிட மாட்டாது. நரகவாதிகளை பார்த்து சொன்னார்கள், லவ் கானல் மௌத்து லமாது ஹுஸ்னன். நரகவாதிகள் மௌத் என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கும் என்றிருந்தால் கவலையின் காரணமாக அவர்கள் மௌத்தாகி விடுவார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவன் விரும்பிய நேரத்தில், விரும்பிய விதத்தில், விரும்பிய இடத்தில் ஒருவனுடைய உயிரை கைப்பற்றுவான். அவனுக்கு சக்தியும் இருக்கிறது, அவன் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய உண்மைகளை மிகவும் அழகாக குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. யஸ்அலூனக அனிர் ரூஹ். மக்கத்து காவிர்கள் நபியை பார்த்து விசாரிக்கிறார்கள், ரூஹ் என்றால் என்ன? ரூஹை பற்றி சொல்லுங்களேன் பார்ப்போம். மனிதனுடைய உடம்பில் அல்லாஹ் ரூஹை வைத்திருக்கிறான். நாங்கள் சொல்லுகிறோம் ரூஹ் போய்விட்டது, ரூஹ் என்றால் என்ன என்று கேட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனுடைய திருவசனத்தின் ஊடாக அந்த மக்கத்து காவிர்களுக்கு பதில் சொல்லுகிறான், குலிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. ரூஹ் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுடைய கட்டளைகளில் என்றும் ஒரு கட்டளை, அல்லாஹுடைய ஆர்டர்கள் இருந்தும் ஒரு ஆர்டர். எதுவரைக்கும் என்றால் இந்த ரூஹ் இந்த உடம்பில் இவ்வளவு நாள் தங்கி நிற்கும்,
இதைத்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், இவ்வளவு காலம்தான் வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டளைக்குத்தான் ரூஹ் என்று சொல்லப்படும். எப்பொழுது அல்லாஹுடைய கட்டளை முடிந்து விடுமோ அன்றைய நாள் ரூஹ் எங்களை விட்டு போய்விடும் என்று சொல்லக்கூடிய கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் அனைவரும் மௌத்தாகத்தான் இருக்கிறோம். ஆனால் மௌத்துடைய கட்டங்கள் பல வகையாக இருந்து கொண்டிருக்கிறது. சக்கராத்தை சந்திக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது, சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்க வேண்டிய கட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இந்த கட்டங்களில் அனைத்தையும் எங்களுக்கு பரக்கத்தான கட்டங்களாக ஆக்கி வைப்பானாக, பரக்கத்தான சந்தர்ப்பங்களாக ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு வாரிதான துஆ தான் அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத். யா அல்லாஹ், என்ற மௌத்தில பரக்கத்து செய்வாயாக. பணத்தில பரக்கத், கல்வியில பரக்கத், குழந்தைகளில் பரக்கத். நாம் இதை பார்த்திருக்கிறோம், இதற்காக வேண்டி பிரார்த்திக்கிறோம், இதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். ஆனால் மௌத்துடைய பரக்கத் என்றால் என்ன? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம பாரிக் லீ ஃபில் மௌத் வ ஃபீமா பஅதல் மௌத். யா அல்லாஹ், என்ற மௌத்தில பரக்கத்து செய்வாயாக, என்ற மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வாயாக. அல்லாஹ்விடத்தில் மௌத்துடைய பரக்கத்துக்கு துஆ கேட்கிறோம். மௌத்துடைய பரக்கத் என்று சொன்னால் ஆரோக்கியமான ஆஃபியத்தான மௌத்து. எங்களுடைய மரணத்தை பார்த்து மௌத்துக்கு பின்னால் மக்கள் சொல்லுகிறார்கள், வாழ்வதாக இருந்தால் இவரை போல் தான் வாழ வேண்டும், மௌத்தாகுவதாக இருந்தாலும் இவரை போல் தான் மௌத்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி இருக்கிறார்கள், மரணமாகி விட்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னை ஆயிஷா சித்திகாவுடைய வீட்டுக்கு வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவாக ஒரு மையமாக வீட்டுக்குள் இருக்கிறார்கள். ஜனாசாவுடைய முகத்தை ஒரு வெள்ள புடவையை கொண்டு ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மறைத்திருந்தார்கள். முகத்தை திறந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நெற்றியில முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு விட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள், ஆச்சரியமான வார்த்தை. 2 வார்த்தைகள் தான், ஆனால் தங்க எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டிய வார்த்தை. சொன்னார்கள் நபியை பார்த்து, திப்த ஹய்யன் வ மையித்தன். நபியே, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களுடைய வாழ்க்கையும் மனமாக இருக்கின்றது, உங்களுடைய மௌத்தும் மனமாக இருக்கிறது. நீங்கள் வாழ்ந்ததும் மனமாக வாழ்ந்தீர்கள், நீங்கள் மௌத்தானதையும் மனமாகத்தான் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் என்ற கருத்தை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்தார்கள். குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இன்னலில் மௌத்தி லஸக்கர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவை பார்த்து, இன்னலில் மௌத்தி லஸக்கராத். நிச்சயமாக மௌத் என்று சொல்லக்கூடியதற்கு சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நிச்சயமாக அதை நாங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் சக்கராத்தில் மௌத். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் சக்கராத்தில் மௌத். யா அல்லாஹ், மரணத்தினுடைய சக்கராத்துடைய வேதனையை விட்டும் சோதனையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டும் இருக்கிறார்கள். எங்களை துஆ கேட்கும்படியாக பணித்தும் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணப்படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அபூபக்கருடைய மகளார், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவியார் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தன்னுடைய தந்தையினுடைய ஜனாசாவை தந்தைக்கு பக்கமாக நடந்து போய்கொண்டு வாப்பா படக்கூடிய கஷ்டத்தை பார்த்து ஒரு கவி பாடினார்கள். அந்த கவியில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலாவுடைய கஷ்டங்களை பற்றி, அவர்கள் படக்கூடிய வேதனையை பற்றி, படக்கூடிய அவதிகளை பற்றி மிகவும் அழகாக சுட்டிக்காட்டிய சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கண்ணை திறந்து மகளாரை பார்த்து சொன்னார்கள், அப்படி சொல்ல வேண்டாம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக் ذلك ما كنت منه تحيد. குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது சக்கராத்தை பற்றி. அந்த உண்மையான சக்கராத்துடைய வேதனை வந்துவிட்டது. அதைத்தான் நீங்கள் பயந்து கொண்டிருந்தீர்கள், அதை விட்டுத்தான் நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள் என்று குர்ஆன் சுட்டிக்காட்டுகிறது. அதுதான் இது மகளே என்று சொல்லி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மகளாரை பார்த்து சுட்டிக்காட்டினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சக்கராத் என்று சொல்லக்கூடிய ஒன்றை நானும் அனுபவிக்கத்தான் வேண்டும், நீங்களும் அனுபவிக்கத்தான் வேண்டும். உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்ட அனைவரும் இதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனுடைய பல ஆயத்துகளின் மூலமாக சக்கராத்துடைய கட்டங்களை எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறான். சக்கராத்துடைய வேதனையை அல்லாஹ் எங்களுக்கு படம் பிடித்து காட்டுகிறான். ஒரு கட்டத்தில் சொல்லுகிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம்
وأنتم حينئذ تنظرون ونحن أقرب إليه منكم ولكن لا تبصرون فلولا إن كنتم غير مدينين ترجعونها إن كنتم صادقين. தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்து சேர்ந்து விட்டால் எப்படி இருக்கும்? பெருவரிலிருந்து ரூஹ் பறிக்கப்பட்டு தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்து சேர்ந்து விட்டால் இந்த கட்டத்துக்கு சொல்லப்படும் கர்கராவுடைய நேரம். தொண்டக்குழியில ரூஹ் வந்து கர்கராவுடைய நேரம். தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும். ஆலமுல் பர்ஸஹுடைய கதவு திறக்கப்பட்டு விடும். இதற்கு பிறகு தௌபாவுடைய கதவு மூடப்பட்டு விடும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த கட்டத்துக்கு பிறகுதான் ஃபிரௌன் தௌபா செய்தான். அல்லாஹ் அவனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவனுடைய ஈமானை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன். நீங்க அனைவரும் அவரை சூழ நின்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, எத்தனையோ பேருடைய ஜனாசாவில் பங்கெடுத்தோம், எத்தனையோ பேருடைய சக்கராத்தை பார்த்து விட்டோம், எத்தனையோ பேருடைய ஜனாசாக்களை தூக்கி அடக்கம் செய்து விட்டோம். இதே போல் ஒரு நாள் நாங்களும் இந்த நாளை சந்திக்கத்தான் இருக்குகிறோம். விரும்பியோ விரும்பாமலோ, நேசித்தோ நேசிக்காமலோ இந்த கட்டத்தை நாங்கள் அனுபவிக்கத்தான் போகிறோம். தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்து சேர்ந்தால் கர்கராவுடைய நேரம். தௌபாவுடைய கதவு மூடப்பட்டுவிடும், ஆலமுல் பர்ஸஹுடைய கதவு திறக்கப்பட்டுவிடும். தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு யதார்த்தமான உண்மையை சொன்னார்கள். தமூதூன கமா தஈஷூன். எப்படி வாழுகிறீர்களோ அப்படித்தான் மௌத்தும் உங்களை வந்து சேரும். சுப்ஹானல்லாஹ். குர்ஆனுடைய திலாவத்திலும் அல்லாஹுடைய பேரை சொல்லிக்கொண்டும் நல்லதை பேசிக்கொண்டும் வாழ்ந்திருப்போம் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மரணத்தை நாங்கள் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். உலகத்தில் பாவமான கர்மங்களை செய்து கொண்டு, பாவமான கர்மத்தில் ஈடுபட்டு கொண்டு, எங்களுடைய காதுகள் பாவத்தை கேட்டுக்கொண்டு, எங்களுடைய வாய்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத வார்த்தைகளை கதைத்து கொண்ட நிலையில் எங்களுடைய வாழ்நாள் கழிந்திருக்கும் என்றிருந்தால் அதே நிலையில் தான் எங்களுடைய மௌத்து எங்களை வந்து சேரும் என்று சொல்லக்கூடிய உண்மைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அன்பான சகோதரர்களே, அன்பான பெரியார்களே, நாம் ஒவ்வொருத்தரும் உழைக்க வேண்டும், முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ், என்னுடைய மௌத்தை அழகுபடுத்திடுவாயாக, என்னுடைய மௌத்தை மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய மௌத்தாக ஆக்கி வைப்பாயாக, சக்கராத்தை லேசாக்கி வைப்பாயாக. கல்லா இதா பலகத்தித் தராகி வகீல மன் ராக் وظن أنه الفراق والتفت الساق بالساق. தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்து விட்டால் குடும்பம் என்ன செய்வார்கள், குடும்பத்துடைய கதை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த ஆயத்தின் ஊடாக எங்களுக்கு படம் பிடித்து சுட்டி காட்டுகிறான். தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்து சேர்ந்து விட்டது. மக்கள் சொல்லுவார்கள், எந்த வைத்தியரை நாடுவோம், எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துக்கொண்டு போவோம், யாரிடத்தில் வைத்தியம் செய்வோம், எந்த ஹதரத்தை கொண்டு ஓதி பார்ப்போம் என்றெல்லாம் மக்கள் சொல்லுவார்கள். அவர் சொல்லுவாரே, இதற்கு பிறகு எனக்கு மருந்து செல்லுபடியாக மாட்டாது. இன்றைய நாள் என்னுடைய துனியாவுடைய கடைசி நாளாக இருக்கும். நான் நாளைக்கு கபரில் தான் சந்திக்க இருக்கிறேன் மலக்குமார்களை. அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டம் இருக்கிறது. அவர் சொல்லுவார், எனக்கு வைத்தியம் செய்ய வேண்டாம். அவருடைய கால்கள் ஒன்றோடு ஒன்று சுத்திக்கொள்ள ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அவர் துனியாவுக்கு சலாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆஹிராவை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார், கபருடைய வாழ்க்கைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஆரோக்கியமான, மக்கள் பார்த்து பொறாமைப்படக்கூடிய, பரக்கத்தான, கலிமாவுடைய, குர்ஆனுடைய மௌத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. ஹலாலை உண்ட நிலையில், நல்லதை செய்த நிலையில், அல்லாஹுடைய பொருத்தத்தை சம்பாதித்துக் கொண்ட நிலையில் உலகத்திலிருந்து பிரியாவிடை பெற்று அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக, ஆக்கி தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.